நாமத்தால் இவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாம் உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் தந்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் வரைக்கும் நம்மை காத்து வந்த தேவன் இனியும் நடத்தும்படிக்கு நமக்கு பாராட்டின கிருபை அவருடைய வாக்கு தத்தமானது. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். Isaiah chapter 58 and verse 8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பில் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ராஜாதிராஜனை கர்த்தாதி கர்த்தனை, இந்த 7வது மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை இயேசு எனும் ஜீவனுள்ள மகிமுள்ள ராஜாதி ராஜாவுடைய நாமத்தினால் அடியேனுக்கென்றும் எங்கள் குடும்பத்திற்கென்றும் ஊழியத்திற்கென்றும் ஒரு ராஜ்யத்தின் முடிவு பரிந்துமையில் ஜீவிக்கும்படியாய் இதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனும் பலன் ஔஷதமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் இந்த வார்த்தை எழுதுகிறோம், எங்கள் எல்லைகளெங்கும் எழுதுகிறோம். கர்த்தர் நாங்கள் இதை சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord and nice to see you in the presence of the Lord. தேவனுடைய கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you all. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வார்த்தையின் முதல் வார்த்தையாக அப்பொழுது தேன் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தயவாக மேலே உள்ள 5 முதல் 7 வசனங்கள் தியானிப்பீர்களானால் எப்பொழுது இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முன்னாலே செல்லும் நீதியும் பின்பாக தொடர்ந்து வரும் மகிமையும் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசம். It shall be clearer than a noon day. பட்ட பகல். நேற்று மதுரையில் தான் விமான நிலையத்தில் 102 டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கிறது. ஜூன் மாதம் எடுத்து தேடி பார்ப்போமானால் இந்த மாவட்டத்தை சுற்றிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மேகங்களையும் பார்க்க முடிகிறது. சுற்றிலும் இடி மின்னலை இங்கிருந்து பார்க்கிறோம். ஆனால் இங்கோ பயங்கர வெப்பம், 102 டிகிரி. தமிழ்நாட்டில் மிக அதிகம் நேற்று பதிவாகி இருக்கிறது. பட்ட பகல். உள்ளிருந்து வெளியில் வரும் பொழுது அந்த பிரகாசம் அப்பொழுதுதான் மேன்மை தரும். அதை பார்க்க அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிற நம்முடைய வெளிச்சம் பட்ட பகலை பார்க்கிலும் வெளிச்சமா. அவருடைய தரிசனத்தை கண்டவர்கள் அவருடைய வெளிச்சத்தை சொப்பனங்களில், தரிசனங்களில், ஜபத்தின் வேளையில் கண்டவர்கள் அதைத்தான் சொல்வார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகா பிரகாசம் உள்ள ஒரு வெளிச்சம். அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்கு போகும் பொழுது சபைகளில் உத்தம சபைகளை பார்ப்பேன், உத்தம விசுவாசிகளை நான் பார்ப்பேன். அவர்களுக்கு படிப்பு இருக்காது, ஞானம் இருக்காது, ஆனால் சொல்லுகிறதை செய்வார்கள். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்று சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் வானத்திலிருந்து கூரையை தாண்டிலும் மகிமையாய் பிரகாசிப்பதை நான் பார்க்க முடியும். அதன் பிறகுதான் அந்த அபிஷேகத்தில் தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் இது தெய்வனுடைய ஆராதனை என்பதையும் நான் பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் கூறினால் அது நிறைவேறும். அவருடைய நீதி நம்முடைய நீதியாக நிற்க வேண்டும். அவருடைய வெளிச்சம் நமது வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான்
நான் பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய வெளிச்சம் நம்மோடு. அதே 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணினாராம், ஜாதியை திரளாக்கினாராம். தனித்து தனிமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஊழியத்தின் பாதையில் தனிமையாக இருக்கிறாயோ, குடும்பத்தில் தனிமையாக ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, பயப்படாது. உன்னுடைய நீதி கர்த்தருடையதாக இருக்குமானால் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். அவர் மகிழ்ச்சி உன்னில் பெருகும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. பாருங்கள், மேகஸ்தம்பம் முன்பதாக, அக்கினிசனம் பின்பாக. ஆனால் திடீரென்று அந்த பார்வோன் சேனைகளோடு வந்துவிட்டான். 600 ரதங்கள் பின்பதாய் வருகிறது. தன்னுடைய ஜனங்கள் பயந்து விடுவார்கள். நடந்தது என்ன? தேவதூதனானவர் முன்னே இருந்தவர் இவர்கள் பயந்து விடக்கூடாது என்று பார்வோனுடைய சேனையை மறைத்து கொள்ளும்படிக்கு பின்பதாய் போய் நின்றார். மாத்திரமல்ல, முன்பதாய் போய் கொண்டிருந்த மேகமும் மறைந்து பின்னே போய் நின்று கொண்டது. கர்த்தர் ஒரு சாதாரண மனிதன், பாவ சிந்தையுள்ள மனுஷன், மரித்து போவதற்கு மார்டல் பாடி, மரித்து போய் ஒன்றுக்கும் இல்லாமல் நாரிப்போக போகிற இந்த சரீரத்தை உடைய ஒரு அற்ப மனிதனாகி உங்களையும் என்னையும் ஏன் நேசிக்க வேண்டும்? எதற்காக நேசிக்க வேண்டும்? பாருங்கள், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருப்பதினாலே அதனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படிக்கு இந்த மாதம் முதல் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். நடந்தது என்ன? அது எகிப்தியருக்கு பின்பதாய் போய் நின்ற உடனே எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடுவே ஒரு பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது பார்வோன் சேனைக்கு அந்தகாரமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகா வெளிச்சம். அதன் ஆண்டவர் சொல்லுடைய வெளிச்சம் இன்று துவங்குகிறது. நீ ஒரு ஆண்டவரை பற்றி கொள்ளுவாயானால், ஆண்டவர் குத்தமாக ஒரு அழைப்பை நிறைவேற்றுவாயானால் அந்த வெளிச்சம் உனக்கு இன்று பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மாத்திரமல்ல, அவருடைய மகிமையும் உன்னை பின்னாலே காக்கும். முன்பாய் சென்று கொண்டிருந்த தெய்வ மகிமை பாதுகாக்கும்படிக்கு பின்பதாய் போய் நின்றது. எந்த வழியில் என் பிள்ளைகள் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் அவரை குறித்து என்ன வைத்திருக்கிறோம்? 7 மாதம் வந்திருக்கிறோம், 7ஆவது மாதம் வந்திருக்கிறோம். இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆத்மாவில் நாம் எப்படி அவரை ருசிக்க போகிறோம்? எப்படி மறுரூபமாக போகிறோம்? கர்த்தருடைய ஆவியான மறுரூபமாக்கிறவர் தான். ஏதோ ஒரு நாள் விசேஷமாய் ஒரு அபிஷேகத்தின் ஆராதனை வைத்து விட்டால் மாத்திரமல்ல, அவர் இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் மறுரூபம்தான். ஆனால் அநேக வேளைகள் நாம் அதை இழந்து போவது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுயம், இவைகளால் சிக்குண்டு போகிறபடினாலே. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டு நீதியோடு செல்லுவோமானால் கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதிலும் ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை நம்மை பின்பற்றும். 15ஆம் தேதி வேதத்தின் நாள். அதற்கு முன்பதாகவே நாம் ஜீவனோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரை பற்றி கொள்ளுவோமா? எல்லோரும் அந்த வார்த்தையை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? எங்கள் ராஜாதி ராஜனாம், கர்த்தாதி கர்த்தனாம், இயேசு கிறிஸ்துவின் மகிமை நாமத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, இந்த 6 மாத கால அளவு நாங்கள் அநேக பாதைகளை கடந்து வந்தோம். என்றாலும் கர்த்தர் இதுவரை எங்களை தாங்கினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். இப்பொழுது இந்த மாதத்தை தயவாய் எங்களுக்கு முன்பதாய் செல்லும்படி கர்த்தர் சித்தம் கொள்ளும். ராஜா, நாங்கள் உடைய மேகத்தை கண்டவர்களாய் நாங்கள் பின்பற்றி வாரட்டும். நாங்கள் இதுவரை இருந்தது போல் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படி வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். எந்த காரியத்திலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஆதி அன்பை உடையவர்களாய், மனுஷருக்காக தேவனை தள்ளுவதும், மனுஷருக்காக உலகத்தின் காரியத்தை விட்டு கர்த்தத்தில் வருவதை விட்டு நாங்கள் தடுமாறுகிற காலங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒரு புதிய பலத்தினால் எங்களுக்கு நிரப்பும். ஒரு புதிய வெளிச்சம் எழும்பட்டும். ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் சுக வாழ்வு துளிர்க்கட்டும். உம்முடைய நீதி எங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை எங்களுக்கு காணப்படுவதா? இப்பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்தின் தெய்வ மகிமை இறங்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவின் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, தம்முடைய நாமத்தை நிமித்தம் அடைக்கலம் கொடுக்கிற நீர்
உம்முடைய அடைக்கலத்திற்குள் எங்களை இழுத்துக்கொள்ளும். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் இந்த நித்திய வெளிச்சத்திற்குள்ளாக எங்களை நடத்துவீராக. எல்லா தடைகளும் உடைத்து போடுகிறோம். பலவீனத்தின் ஆவிகள் நொறுங்கி போவதாக. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் முன்பதாய் செல்லுவீராக. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாங்கள் பலம் கொண்டு திட்டமானதாக இருக்கும்படிக்கு நம்முடைய வெளிச்சத்திற்கு எங்களை இழுத்து செல்லும் ராஜா. நாங்கள் ஓடி வந்துடுவோம். எங்கள் அறைக்குள் அழைத்து செல்லும் தகப்பனே, உம்முடைய மகா பரிசுத்தத்திற்கு நாங்கள் வந்து விடுவோம் ராஜா. இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் மறுரூபத்தையும் வெளிச்சத்தையும் இந்த பொழுது கட்டளையிடுவீராக. இந்த மாதத்தில் தங்களை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டவர்களாய், மறுரூபத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யும்படிக்கு உடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களுடைய பாதைகளை சீர்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இறங்குவதாக ராஜா. ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தெய்வ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும். கர்த்தருடைய நாமம் தாமே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் ஆவியான் முன்பதாய் செல்லும். எங்கள் பாதைகளிலும், எங்களுடைய பிரயாணங்களிலும், எங்கள் வார்த்தைகளிலும், எங்கள் சிந்தைகளிலும், வேலைகளிலும், வேலை ஸ்தலங்களிலும், தொழில் ஸ்தலங்களிலும், கல்வி கல்லூரி ஸ்தலங்களிலும் தெய்வ மகிமை பிரகாசிக்கட்டும். உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் மாத்திரம் எடுத்து நடத்துவீராக. மகிமை ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபங்களை நடத்துகிற உண்மையை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, மற்ற இடங்களில் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்தருளும். ஞானத்தினால் நிரப்பும், தயவை கொண்டு நிரப்பும். இந்த ஊழியத்தின் வாசலை கர்த்தர் திறந்தருளுவீராக. இந்த மாதம் ஒரு மகா பெரிய ஆரம்பமாக இருக்கட்டும் ராஜனே. இதுவரை ஆண்டவரே தள்ளப்பட்ட கர்த்தர் தாங்குகிற மூளைக்கல்லாய் மாறும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தருளும். உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த வெளிச்சமும் எங்கள் நீதியும் எங்கள் முன்பதாய் செல்லட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்முடைய எல்லைகளிலும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகையின் கிரீடம் சூடு வரைக்கும் நித்தியமாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லும் தேவரே, என்னை ஆசீர்வதியும், நெல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திரடும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். Hallelujah. Emmanuel. Katrede. God bless you all. Praise the Lord.